கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்றைய நாளிலே மங்கள வார்த்தை என்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் முன்னறிவிப்பு பெருவிழா என்று சொல்லப்படுகின்றது. இந்த பெருவிழா முக்கியமாக இந்த நாளிலே கொண்டாடுவதன் அர்த்தம் என்ன? தவக்காலத்திலே ஆடம்பரம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஞாயிறு திருப்பலியிலே கூட நாம் அல்லேலூயா பாடுவதில்லை, உன்னதங்களிலே இசைப்பதில்லை. மாறாக இந்த மார்ச் 19ஆம் தேதியும் இந்த மார்ச் 25ஆம் தேதியும் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த மார்ச் 25ஆம் தேதி பெருவிழாவை கொண்டாடவில்லை என்றால் என்னவாகும்? கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாட முடியாது. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. இன்றைய நாளில் இருந்து, அதாவது மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து நாம் கணக்கு போட்டு பார்த்தோமே என்றால் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆண்டவர் இயேசு குழந்தையாக அன்னை மரியாவின் வயிற்றிலே இருக்கின்றார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் 9 மாதம் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் 9 மாதம் கழித்து, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஆகாஸ் மன்னனின் வாழ்க்கையை முன்வைக்கின்றது. அவர் மிகுந்த குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தார். எந்த நாட்டுடன் சேர வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கடவுள் அவரிடம், நீ யாரையும் நம்பாதே, என்னை நம்பு என்று கூறுகின்றார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். பாந்தவர்களே, இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய உள்ளார்ந்த உண்மை, நாம் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் பயத்தில் இருந்தாலும் கடவுள் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்ற அழகான செய்தியை இந்த சிறப்பான நாளில் குழப்பமுற்று வாழும் நம் அனைவருக்கும் கிடைக்கின்றார். இந்த நற்செய்தியிலே வானதூதர் மரியாவிடம் தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று கூறுகின்றார். மரியாவும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருந்தார். இது எப்படி சாத்தியம்? சமுதாயம் என்ன சொல்லும்? என் வாழ்க்கை எப்படி மாறும் என்ற கேள்விகள் அவளுக்குள் இருந்தன. ஆனால் அவர் 2 வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. உலகத்தின் வழியா அல்லது கடவுளின் வழியா? மரியா கடவுளின் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார். இதோ ஆண்டவரின் அடியேன், உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று முழுமையாக தன்னை இறைவனிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய உள்ளார்ந்த உண்மை, குழப்பமான நேரங்களில் நாம் மனிதர்களை அல்ல கடவுளை நாட வேண்டும் என்பது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்கின்றோம், கடவுள் வெளிப்புற பலிகளையும் காணிக்கைகளையும் விட அவரது விருப்பத்திற்கு கீழ்ப்படிதலை அதிகமாக விரும்புகின்றார். பழைய ஏற்பாட்டிலே மக்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் அந்த பலிகள் பாவத்தை முழுமையாக அகற்ற முடியவில்லை. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்து, இதோ நான் வருகிறேன், உமது திருவுளத்தை நிறைவேற்று என்று கூறி தன்னையே முழுமையாக பலியாக அர்ப்பணித்தார். வெளிப்புற பலி போதாது, கடவுள் நம் காணிக்கைகளை மட்டுமல்ல, நம் இதயத்தை விரும்புகின்றார். கடவுளின் திருவுளமே முக்கியம். இயேசு தன் வாழ்வு முழுவதும் தந்தையின் திருவுளத்திற்கு ஒப்படைத்தார். நாமும் அன்னை மரியாவை போல உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று வாழ இன்றைய பெருவிழாவானது அழைக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் குடும்பங்களிலே பல சவால்கள் இருக்கின்றன. புரியாமைகள், பொருளாதார சிக்கல்கள், பிள்ளைகள் குறித்து கவலைகள், உறவுகளின் பிரச்சனைகள். இவ்வாறான சூழ்நிலைகளில் நாம் பலமுறை குழம்பி போகின்றோம். அந்த நேரத்திலே நாம் சண்டை போடுவதற்கு பதிலாக, ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுவதற்கு பதிலாக கடவுளின் முன்னிலையில் மண்டியிட்டு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு குடும்பத்திலே கணவன் தனது வேலையை இழந்தார். வீட்டில் பொருளாதார சிக்கல்கள் அதிகரித்தது. தினசரி தேவைகளுக்கே கஷ்டம் ஏற்பட்டது. அந்த குடும்பத்தில் சண்டைகளும் கவலைகளும் அதிகரித்தன. ஆனால் ஒரு நாள் அந்த மனைவி சொன்னாள், நாம் இப்படி கவலைப்படாமல் கடவுளிடம் சேர்ந்து ஜெபிப்போம். அவர்கள் தினமும் குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரச்சனைகள் உடனே தீரவில்லை, ஆனால் அவர்களின் மனதில் இருந்த அமைதி நிலவியது. சில மாதங்களில் கணவனுக்கு புதிய வேலை கிடைத்தது. பின்னர் அவர்கள் உணர்ந்தது, கடவுள் அவர்களோடு இருந்தார், அவர்களை வழிநடத்தினார் என்பதை. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுவது, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, கடவுளுடன் இருக்கும் வாழ்க்கைதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அன்னை மரியாவை போல நாமும் நம் குடும்ப வாழ்வில் கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை வழிநடத்துவார். மேலும் ஒரு குழந்தை 9 மாதங்கள் தாயின் கருவில் வளர்வது போல நம்முடைய குடும்ப வாழ்வும் பொறுமையாலும் அன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிப்பாலும் வளர வேண்டும். உடனடி தீர்வுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருந்தால் கடவுள் சரியான நேரத்தில் சரியானதை ஆசீர்வாதமாக நமக்கு தருவார். அன்பார்ந்தவர்களே, மங்கள வார்த்தை பெருவிழா நமக்கு ஒரு தெளிவான அழைப்பை அளிக்கின்றது. வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்தாலும் பயப்படாதீர்கள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம் குடும்பங்களை அவரிடம் ஒப்படைப்போம். சண்டைகளில் அன்பை தேர்ந்தெடுப்போம். பயத்தில் நம்பிக்கையை பிடித்துக் கொள்வோம். குழப்பத்தில் கடவுளை நாடுவோம். அப்போது நம்முடைய குடும்பம் ஒரு சிறிய ஆலயமாக மாறும். அங்கு கடவுள் வாழ்வார், நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தனையிலே நம்முடைய வாழ்வை இறை திருவுளத்தின்படி வாழ்வோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.